இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓம்காரேஸ்வரர் டெம்பிளில் சிவபெருமானோட ஜோதிலிங்க தரிசனத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த கோயில் மத்திய பிரதேசில் மந்தாதா தீவில் அமைஞ்சிருக்குங்க. சிவபெருமானோட 12 ஜோதிலிங்க தரிசனத்துல 4வது ஜோதிலிங்க தரிசனம் இந்த ஓம்காரேஸ்வர ஜோதிலிங்கங்க. இங்க சிவபெருமான் 2ஆ பிரிந்து ஓம்காரேஸ்வரராகவும் மாமல்லேஸ்வராகவும் காட்சியளிக்கிறதா சொல்றாங்க. அதை சிவபுரி விஷ்ணுபுரின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு இந்த பாலத்து மூலமா நடந்து போகலாம், இல்லைன்னா படித்துறையில இருந்து படகு மூலமா போகணுங்க. படகு மூலமா போறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இங்க சிவபுரி விஷ்ணுபுரி இந்த 2 டெம்பிளையும் பார்த்த பிறகே நம்மளோட ஜோதிலிங்க தரிசனம் முழுமையடையும் சொல்றாங்க. இப்ப நீங்க பாக்குற பாலம் தான் ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடிய பாலங்க. 2 கோயிலுக்குமே இங்க தனித்தனி பாலம் அமைத்திருக்காங்க. 2 கோயிலுக்குமே தனித்தனியா அந்த பாலத்துல போய் பார்க்கலாங்க. போட்ல போனீங்கன்னா 2 கோயில்லையுமே ஒண்ணு போல கூட்டிட்டு போய் காமிச்சிடுறாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த கோயில் தாங்க ஓம்காரேஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில் 3 மாடியில அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் போற வழியில நிறைய படித்துறை அமைஞ்சிருக்குங்க. இங்க உள்ள படித்துறையில ஸ்நானம் பண்ணிட்டு போய் சிவபெருமான தரிசனம் பண்றாங்க. இங்க நீங்க போட்ல போனீங்கன்னா ஒவ்வொரு படித்துறையா அவங்களே கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இங்க உள்ள நதிக்கரையில சங்கராச்சாரியாருக்கு சிலை அமைஞ்சிருக்குங்க. 122 அடியில பெரிய பெரிய சங்கராச்சாரிய சிலை அமைஞ்சிருக்காங்க. நான் ஃபுல்லா இந்த வீடியோல டீட்டெயிலா காமிச்சிருக்கேன் பாருங்க. பெரிய சங்கராச்சாரியார் சிலை அதுவும் இந்த நதிக்கரையில அமைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு போற பாலம், மாமல்லேஸ்வரர் கோயிலுக்கு போற பாலம், இந்த 2 பாலத்தையுமே ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இது ஓம்காரேஸ்வரர் கோயிலுக்கு போற பாலம், இது மாமல்லேஸ்வரர் கோயிலுக்கு போற பாலம். 2 கோயிலையுமே அதுல காமிக்கிறேன் பாருங்க. இது ஓம்காரேஸ்வரர் கோயில். இந்த பாலத்து மூலமா நம்ம போனோம்னா அந்த பக்கம் பாருங்க தெரியுறது வந்துட்டு மாமல்லேஸ்வரர் கோயில். இந்த பாலத்து மூலமா நடந்து போயினா நம்ம 2 கோயிலுமே பார்த்துடலாம். தாங்க நர்மதா அந்த காவேரி ரிவர் சங்கமம் ஆகுங்க. இப்ப நம்ம சங்கமம் ஆகிற அந்த இடத்த தாங்க போய் பார்க்க போறோம். இங்க உள்ள ஓம்காரேஸ்வரர் டேமுக்கு போற வழியில தாங்க நர்மதா அந்த காவேரியும் சங்கமம் ஆறுது. அந்த சங்கமத்துல போய் புனித நீர் ஆடிட்டு போய் சிவபெருமான தரிசனம் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய படகுகள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நாம அந்த ஓம்காரேஸ்வரர் டேமுக்கு பக்கத்துல வந்துட்டோங்க. இதாங்க அந்த டேமு, ஓம்காரேஸ்வரர் டேமுங்க. நான் ஃபுல்லா டீட்டெயிலா அந்த டேமை காமிக்கிறேன் பாருங்க. இதாங்க ஓம்காரேஸ்வரர் டேமு. இந்த டேமு கொஞ்சம் முன்னாடி தாங்க நர்மதாவும் காவேரி சங்கமம் ஆகுது. உள்ள தீர்த்தத்துல முக்கோடி தேவர்களும் இருப்பதா சொல்றாங்க. வாங்க நாமளும் போய் சிவபெருமானை தரிசிக்கலாம். சிவபெருமானோட அற்புதமான தரிசனங்க. நீங்களும் இந்த வீடியோ மூலமா சிவபெருமான தரிசிச்சிருப்பீங்க. கோயிலோட மாடியில இருந்து நான் அந்த கோயிலை ஃபுல்லா டீட்டெயிலா வியூ பண்ணி காமிக்கிறேங்க. இந்த 2 கோயிலும் கனெக்ட் பண்ற 2 பிரிட்ஜ் எல்லாமே நான் ஃபுல்லா டீட்டெயிலா ஒரு தடவை இந்த கோயிலை சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இதாங்க அந்த கோயிலோட ஃபுல் டெம்பிள் வியூங்க ஃப்ரண்ட்ல இருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.